ஒரு அடர்ந்த காட்டில் அழகான வீட்டில் தாய்க்குருவியும் மகள் குருவியும் வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் மகள் குருவி தாய்க்குருவியிடம், அம்மா, எனக்கு ஆப்பிள் சாப்பிட ஆசையா இருக்கிறது என்று சொன்னது. அதற்கு தாய்க்குருவி, அதெல்லாம் இங்கு கிடைக்காது, ரொம்ப தூரம் சென்றால் மட்டுமே கிடைக்கும் என்றது. மகள் குருவி, அம்மா, எனக்கு கண்டிப்பாக வேணும், ஏதாவது செய்து கொண்டு வாருங்கள் என்று அடம் பிடித்தது. தாய்க்குருவியும் வேறு வழியில்லாமல் சரி என்று சொல்லிவிட்டு காடு காடாக சென்று ஆப்பிளை தேடியது. எங்கு தேடியும் ஆப்பிள் கண்ணில் தென்படவில்லை. தன்னோட மகளின் ஆசையை நிறைவேற்ற முடியாமல் போய்விடும் என்ற விரக்தியில் அழுது கொண்டிருந்தது. அப்போது அந்த வழியாக ஒரு பறவை ஒன்று பறந்து சென்றது. குருவி அழுவதை பார்த்து அதன் அருகே வந்து என்ன ஆச்சு என்று கேட்டது. தாய்க்குருவி அந்த பறவையிடம், தன்னுடைய மகள் ஆசைப்பட்டு கேட்ட ஆப்பிளை தேடி வந்தேன். ஆனால் அது எங்கும் தென்படவில்லை, அதனால் அவளின் ஆசை நிறைவேற்ற முடியாமல் போய்விடும் என்று அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொன்னது. அதற்கு அந்த பறவை, சரி, அழ வேண்டாம், என் பின்னால் வாருங்கள், எனக்கு தெரிந்த தோட்டம் ஒன்று உள்ளது என்று சொன்னது. தாய்க்குருவியும் அந்த பறவையும் பறந்து அந்த தோட்டத்திற்கு சென்றது. அங்கே பழுத்த நிறைய ஆப்பிள் பழங்கள் கண்ணில் தென்பட்டன. அந்த பறவை அந்த தாய்க்குருவியிடம், நீங்கள் இந்த பழங்களை பறித்துக் கொண்டு உங்கள் மகளிடம் கொடுங்கள் என்றது. தாய்க்குருவி அந்த பறவைக்கு மிகவும் நன்றி என்று சொல்லிவிட்டு கிளம்பியது. பழங்களை தன் மகளிடம் கொடுத்தது. மகள் பறவை மிகவும் மகிழ்ச்சி, அம்மா, என்னுடைய ஆசை நிறைவேற்றியதற்கு என்று சொன்னது.